ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்பர்கியருக்கும் ஹெலிக்கல் இயருக்கும் வித்தியாசம் சொல்ல போகிறேன். இப்போ ஸ்பர்கியர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கியர் ரெண்டு கியரோட இதுவுமே பவர் டிரான்ஸ்மிஷன் தான் டு தி நெய்பரிங் ஷாஃப்ட்டு டு தி பர்டிகுலர் ஷாஃப்ட். அதோடு தான் கியரோட வேலையே. அதே அந்த கியரில் இப்போ அந்த இங்கிலீஷில் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அந்த கியரில் 32 பல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. 32 பல்லு வாயில தான் இருக்கும். கியர் சொல்கிறேன், அந்த அந்த பல்லு நேராக இருந்துச்சுன்னா அது ஸ்பர் கியர். அதுவே அது ஹாரிஸ் ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னா அது ஹெலிக்கல் கியர். இதுக்கு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு இதுக்கு சத்தம் வர்றதுக்கு, அதாவது சத்தம் நாட் நெசசரிலி லைக் கிளாக் டொக்லாம் கேட்கும்ல, அதிலலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பர் கியர் தான் இருக்கும். சிம்பிள் மெக்கானிக்ஸ் அதில். அதே ஹெலிக்கல் கியரில் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால இது மோஸ்ட்டாக ஒரு ஆர்பிஎம் அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கார்லலாம் மோஸ்ட்டாக ஹெலிக்கல் கியர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாட் நெசசரிலி அது ஃபுல்லாக இருக்காது, லைக் பர்டிகுலர் பார்ட்ஸில் ஹெலிக்கல் கியர் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப 2 சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஸ்பர் கியருக்கும் ஹெலிக்கல் கியருக்கும் வித்தியாசம் தான். ரொம்ப ராவான எக்ஸாம்பிள். ஆர்பிஎம் அதிகமாக இருக்கிறப்போ சிஎன்சி மிஷின்லேயும் அந்த மாதிரி மிஷினிங்கில் மோஸ்ட்டாக ஹெலிக்கல் கியர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? சரி, ரைட்டு, இன்னைக்கு இது போதும். நண்பர்களே, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம்.